என்னடா இது திரும்ப அரே வீடியோன்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோ பற்றி சொல்லணுன்றக்காண்டி இந்த வீடியோ போட்டேங்க. டொன்னே பிரியாணின்னு வாங்கினாவே அரை முட்டை தான் எங்கே போனாலும் தருவாங்களா? தமிழ்நாடு சைடில் ஃபுல் முட்டைனா கொடுக்குறாங்க, ஏன் பெங்களூரில் மொத்தம் அரை முட்டை கொடுக்குறாங்க தெரியல. ஓகே, டொன்னே பிரியாணியில் பெங்களூரில் எங்கே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்த கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, நான் பார்த்ததுலே பெஸ்ட்டு ஹோட்டல் இந்த ஹோட்டலில் சொல்லுவேன். ஏன்னா வாழை இலையில் உங்களுக்கு பார்சல் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாமே வாழை இலையில் பேக் பண்ணி டொன்னையில் வச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி எங்கே கொடுக்குறாங்க தெரியல. அந்த சாப்பிட்றமோ அந்த டொன்னே வாசத்தோட அந்த பிரியாணி தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான பேக்கிங்கில் கொடுத்துருந்தாங்க. இருக்குள்ளே வாழை இலைலாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. அந்த சிக்கன் பீசஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய பீஸாக ஒரு 3 பீஸ் போட்டிருந்தாங்க. 3 பீஸில் ஆக்சுவலி எப்பயும் போல போனும் இருந்துச்சு, போன்லெஸ்ஸும் இருந்துச்சு. பட் அந்த போன்லெஸ்னால் பிச்சு சாப்பிட்றம்போது அது கிறிஸ்பியாக பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சு. பிரியாணி அந்த சால்னாவோட சாப்பிட்றம்போது ஆவரேஜான டேஸ்ட்டாக ரொம்ப குட்டுன்னா சொல்ல முடியாது. ஒன்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஆனியன் என்ன பார்த்தீங்கன்னா காலையில் கட் பண்ண ஆனியன் போல் ஒரு லெவலுக்குலாம் இருந்துச்சு. பட் நான் அந்த சிக்கன் 65 ரொம்ப லைக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணிவிட்டு ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு வந்திருக்கு, பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு வந்திருக்கு முடிஞ்சால் கமெண்டில் சொல்லிடுங்களே பார்ப்போம்.